2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் திமுக தலைமை அதிருப்தி பட்டியலில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களை களையெடுக்க தொடங்கியுள்ளது. மேற்கு மண்டலத்தை குறிவைத்து முதல் விக்கெட் விழுந்திருக்கும் நிலையில் மற்ற மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் தலை உருள வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி அறிவாலய வட்டாரத்தில் அனலை கிளப்பியுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு உடன்பிறப்பே வா என திமுகவின் தேர்தல் வேலைகள் சூடு பிடித்தாலும் இன்னொரு பக்கம் சோடை போன நிர்வாகிகளை சுடுக்கெடுக்கும் பணியிலும் அறிவாலயம் தீவிரமாக இறங்கி இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே திமுகவில் விரைவிலேயே மாவட்ட செயலாளர்கள் மாற்றங்கள் இருக்கும் என பேசப்பட்டு வந்தது. முதலில் கொங்கு மண்டலத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக்கிடமிருந்து பதவியை பறித்திருக்கிறது திமுக. கார்த்திக்கிற்கு பதிலாக தமிழ்செல்வன் என்பவர் மாநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட நிலையில் கார்த்திக்கின் பதவி பறிப்பு நடவடிக்கையின் பின்னணி என்ன என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் வரும் தேர்தலில் திமுகவின் முழு கவனமும் மேற்கு மண்டலத்தை குறிவைத்துத்தான் இருக்கிறது. ஏனென்றால் 2016 தேர்தலில் கோவை மாவட்டத்தின் 9 தொகுதிகளை அதிமுகவிடம் விட்டுக் கொடுத்த திமுகவிற்கு கார்த்திக் மூலமாகத்தான் ஒரு எம்எல்ஏ சீட் கிடைத்தது. ஆனால் 2021 தேர்தலில் ஒரு தொகுதி கூட திமுகவிற்கு கிடைக்காமல் போனது. இதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மேற்கு மண்டல பொறுப்பாளராக போட்டு தேர்தல் வேலைகளில் திமுக ஈடுபட்டு வருகிறது. ஆனால் மேற்கு மண்டலத்தில் திமுகவின் பவர் சென்டராக இருக்கும் செந்தில் பாலாஜியையே கார்த்திக் பகைத்துக் கொண்டது அவரது பதவி பறிப்பிற்கு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. ஆய்வுக் கூட்டங்களுக்கு வராமல் புறக்கணிப்பது, கட்சி நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என கடந்த சில நாட்களாகவே வேண்டா வெறுப்பில் இருந்த மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக்கை ஏற்கனவே முதலமைச்சர் வார்னிங் செய்திருந்த நிலையில் எச்சரிக்கையை மீறியும் கார்த்திக்கின் செயல்பாடுகள் அதிருப்தியை கொடுத்ததால் ஒரே அடியாக மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி திமுக உத்தரவிட்டிருக்கிறது. கட்சி பணிகளில் சுணக்கம் காட்டுவதோடு உட்கட்சி பூசலை தூண்டும் வகையில் கார்த்திக் செயல்பட்டு வர செந்தில் பாலாஜி கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் திமுக தலைமை அவரது மாவட்ட செயலாளர் பதவியை பறித்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் பரிபூரண ஆசீர்வாதத்தில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட தற்போதே வேலைகளை தொடங்கிவிட்ட மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்திக்கு எதிராக கார்த்திக் செய்த சில உள்ளடி வேலைகள் செந்தில் பாலாஜி தரப்பை டென்ஷன் ஆக்க கார்த்திக்கின் மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்க சொல்லி பரிந்துரை அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. வருகிற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய தனக்கு வாட்டமாக இருக்கும் படைபலத்தை வைத்துக் கொள்ளும் முடிவில் இருக்கும் செந்தில் பாலாஜி கார்த்திக் கவனித்து வந்த மாநகர் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து தனது ஆஸ்தான ஆதரவாளர் தமிழ்செல்வனுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. அதோடு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட கார்த்திக் உள்ளூர் அதிமுகவின் முக்கிய புள்ளியான முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியோடு நெருக்கம் காட்டி வருவதாலும் அவரது பதவி பறிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க நெல்லை கிழக்கு திமுகவிலும் முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் ஆகிய 4 தொகுதிகளை உள்ளடக்கிய நெல்லை கிழக்கு மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்பது அந்த பகுதி உடன்பிறப்புகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்ததா. ஏனென்றால் கிழக்கு மாவட்ட லிமிட்டில் ராதாபுரம் தொகுதி மட்டுமே திமுக வசம் இருக்கிறது. நாங்குநேரி காங்கிரஸ் கட்சியிடமும் மற்ற 2 தொகுதிகள் எதிர்க்கட்சிகள் வசமும் இருக்கிறது. இந்த நிலையில் வரும் தேர்தலில் 4 தொகுதிகளையும் கைப்பற்றும் வகையில் நெல்லை கிழக்கு மாவட்டம் கிழக்கு மேற்கு என 2ஆக பிரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதோடு ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருக்கும் ஆவுடையப்பனுக்கு 80 வயது ஆகிவிட்ட நிலையில் வயது முதிர்வை காரணம் காட்டி அவரிடம் இருந்த கிழக்கு மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு கிரகாம்பல் என்பவருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மத்திய மாவட்டத்திலும் திமுக தலைமை கை வைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாவட்ட செயலாளர் மாற்றம் முதல் கட்டம்தான் என கூறும் அறிவாலய வட்டாரம் அதிருப்தி லிஸ்டில் இருக்கும் இன்னும் பல பேரின் பதவிகள் பறிக்கப்படலாம் என சொல்கிறார்கள். அந்த வகையில் மதுரை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர் மாற்றங்கள் நிகழலாம் என சொல்லப்படுகிறது.